திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நற்கும் அறிவுறுத்தல்ங்கிறது இதில் திருச்சதகம் முழுவதுமே அந்தாதி, அந்தம் ஆதி. அந்தம் ஆதினா அந்த முதல் செய்யினுடைய இறுதி, அந்தம்னா இறுதி, அது அடுத்த செய்யினுடைய ஆதி, முதலாக தொடங்கிறதுனால அந்தம் ஆதி. இரண்டு கடைசி இரண்டு இந்த நம்ம பார்க்குற அறிவுறுத்தல்ங்கிற அந்த பதியத்தினுடைய, பதியம்னா 10 பாடல், பதியம்ங்கிறது 10 பாடல், ஒரு பாடலாக பதியம்னு சொல்லக்கூடாது. அந்த இந்த பதியத்துடைய கடைசி 2 செய்யுளுடைய அந்த 2 செய்யுளும் என்ன செய்யலாம், நெஞ்சிற்கு அறிவுரை சொல்லுவதனால, நெஞ்சுக்கு அறிவுரை சொல்கிறதுனால தான் அறிவுறுத்தல் அப்படின்னு தலைப்பு அமைத்தனர் போலுங்கிறாரு இவர் கா. சுப்பிரமணிய பிள்ளை. இதில் என்ன சொல்கிறார், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடு அகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருளியம் உடையானே. நான் என்ன செய்திருக்கிறேன், நாடகம். என்ன நாடகம், ஒரு அடியாரை போல வேடம் அணிந்திருக்கேன் இல்லையா, புத்திராட்சம் திருநீர் எல்லாம் போட்டுட்டு நாடகத்தால் உன் அடியார் போல நடிக்கிற. நமக்காக பாடுறாரு மாணிக்கவாசர், அவர் பாடலை, அவருக்காக நமக்காக. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஒரு அடியார் கூட்டத்துக்குள்ளார் நடுவில் போய் உட்காந்துக்கிறாராம். இப்போ பள்ளிக்கூடத்தில் ஒருத்தனை காலம் தாழ்த்து வரான், லேட்டாக வரான்னு வச்சுக்குவாங்களேன். சரி போனால் போதும் உள்ளே விடுறாங்கன்னா, லேட்டாக வந்து நினச்சிவான் எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த போகிற கூட்டத்துக்குள்ள நடுவில் போய் நிடுவான். அதான் மாதிரி நான் என்ன செய்கிறேன், சாமி நம்மளை கண்டுபிடிச்சி வரோன்னு சொல்லிக்கிட்டு நடுவில், அந்த அடியார் கூட்டத்துக்கு நடுவில் போய். ஆனால் என்ன செய்கிறேன், அதே நேரத்தில் மிக பெரிதும் எங்கே போனோம், வீட்டுக்கு, வீடு பேர் அடையணும், மிக பெரிதும் விரைகிறேன். என்னையே அறியாமல ஆளாக ஓடும், மிக பெரிதும் விரைகிறேன். அப்போ சாமி என்ன செய்கிறான், இவன் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அடியார் கூட்டத்தில் நடுவில் வந்து எங்கே நமக்கு கிடைக்காம போயிடுவோன்னு சொல்லி வேகமாக போகிறேன். மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே. ஆடகம், சாம்பூனதம், கிழிச்சிறை, சாதரூபம்னு பொண்ணை 4 வகையாக, தங்கம் இருக்கு இல்லையா, அதை 4 வகை, 16 கேரட்டு, 18 கேரட்டு, 22 கேரட்டு, 24 கேரட்டுன்னு பிடிக்கிறோம் இல்லையா, அன்னைக்கே தமிழும் பிரித்து வச்சுருக்கேன். ஆடகம், சாம்பூனதம், சாதரூபம், கிழிச்சிறை. இது நீங்கள் திங்கள நிகண்டுங்கிற நிகண்டில் அது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி 4 வகையான பொன். அந்த பொண்ணு அதுக்கு அந்த மாற்று 10 மாற்று தங்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை போல் அப்படிப்பட்ட பொன்னை போலவும் மணிக்குன்று, மாணிக்க குன்று. யார், சிவபெருமான். ஏன் செக்கச்சிவந்த வண்ணமுடையவன், அதனால் மாணிக்க குன்றே உனக்கு நான் என்ன செய்யணும், இடையரா அன்பு. ஒரு நொடி பொழுது கூட என்ன செய்யக்கூடாது, உன் மேலே இருக்கிற அன்பு குறையக்கூடாது. இமைப்பொழுதும் இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தை நெஞ்சுக்குள்ளார நின்று, அந்த அன்பு நின்று உருகணுமா, உருக தந்தருள். அது யார் தான் செய்யணும், அந்த இடையறாத அன்பை நீ தான் தரணும். உடையானே, உடையான்னா தான் எல்லாவற்றையும் உடையவன், எல்லாவற்றும் அவனுக்கு தான், எல்லாம் அவனுடைய உடைமை. உடைமைனா சொத்து, எல்லாம் அவனுக்கு தான். அந்த உயிர்கள், உடைமைகள் எல்லாம், மாயை எல்லாமே அவனுடைய உடைமை. மாயிலிருந்து உடை படைக்கிறான். உடையானே. அப்போ இதில் எதில் முடிச்சிருக்காரு, யானேன்னு முடிச்சிருக்காரு. அப்போ அடுத்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கணும், யானேன்னு ஆரம்பிக்கணும். யானேதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பதனுக்கு என்கடவே வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்தும் இரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம் பெருமான் எம்மானே உன் அருள் பெருநாள் என்று என்றே வருந்துவனே. இதில் எதை முதல்ல எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் எம்மானே. மான்கிறது இந்த மகான் அப்படிங்கிற சொல், மிக மேலான நிலையில் இருக்கிற சிவபெருமான்.
சிவனே எம்பெருமான் எம்பானே தேனேயும் தேன் நிறைந்திருக்கின்ற கொன்றை மலரை சூடியிருக்கிற சிவபெருமானே யான் ஏதும் பிறப்பு அஞ்சே. பிறக்கிறதுக்கு நான் பயப்படலை. ஏன்னா பிறந்து தான் தீரணும். பிறந்து தான் பிறவி அவரவர் என்னென்ன செய்திருக்கோன்னா அவரவருக்கு தெரியும். நாம் என்ன நன்மை செய்திருக்கிறோம், நாம் என்ன தீமை செய்திருக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, எதையுமே நான் செய்யலை, நன்மை செய்தாலும் நான் செய்யலை, தீமை செய்தாலும் நான் செய்யலை, எல்லாத்தையும் அவன் என்ன செய்கிறான், செய்வதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தான். அப்படிங்கிற அந்த சிந்தனை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் பிறப்பு கிடையாது. யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன். பிறவிக்கு நான் பயப்பட மாட்டேன். இறப்பதனுக்கு என் கடவேன். சாகிறதுக்கே பயப்படலை, அப்புறம் பிறக்கிறதுக்கு ஏன் பயப்பட? இறப்பதனுக்கு என் கடவேன். காரைக்காலமையார் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? காரைக்காலமையாரை சொல்லும் பொழுது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மாங்கனி ஒவ்வொரு தடவையும் சாமிகிட்ட போய் கேட்கும்போது கொடுத்தாங்களாங்களா? கொடுத்தாங்க. நடந்தது வரலாறுன்னு சொன்னவர் தூய வளனார், அந்த சென்ட் ஜான்ஸ் காலேஜில் வளனரசு அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ பேராசிரியர். வரலாறு, கதை கிடையாது, புராணம் கிடையாது, வரலாறுன்னு சொன்னாங்க. கொடுத்தான் வரலாறு, நடந்த உண்மை வரலாறு. அப்போ அந்த மாதிரி அவங்க அந்த அம்மா நினச்சிருந்தா சாமிகிட்ட என்ன கேட்டிருக்கலாம்? அம்மையேன்னு சொல்லி சாமியாலே அழைக்கப்பட்டவங்க அந்த அம்மா. அவங்க கேட்டிருந்தா என்ன கேட்டிருக்கலாம்? எனக்கு சாவே வேண்டான்னு கேட்டிருக்கலாம்ல அந்த அம்மா. சாவே வேண்டான்னு கேட்டிருக்கலாம்ல. இறந்தால் இறந்து தீரணுங்கிறது நியதி, அதுதான் சித்தாந்தம். அப்போது அது ஞானிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அம்மா ஞானியாக இருந்த காரணத்தினால தான் கேட்கணும். ஆனால் அசுரர்கள் அத்தனை பேரும் தவம் பண்ணோம், அத்தனை பேரும் எனக்கு சாகாத வர வேணும். நான் அதனால் சாகக்கூடாது, நீரால் சாகக்கூடாது, நெருப்பால் சாகக்கூடாது, மனிதனால் சாகக்கூடாது, விலங்கினால் சாகக்கூடாது, அப்படி சாகக்கூடாது, இப்படி சாகக்கூடாதுன்னு அவ்வளோ பேரும் கேட்டான். இந்த அம்மா கேட்டோம்னா சாமி கொடுத்துருப்பாரு. ஆனால் அவங்க ஞானிங்கிற காரணத்தினால பிறந்தால் சரி, பிறக்காமல் இருக்குன்னா என்ன செய்யணும்? பிறக்காமல் இருக்குன்னு என்ன செய்யணும்? இறந்து போகணும், அவ்வளோதான், முடிஞ்சு. பிறக்காமல் இருக்குன்னா யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன், இறப்பதனுக்கு என் கடவி வானேயும் பெரில் வேண்டேன். வான உலகம், தேவலோகம் கிடைச்சாலும் எனக்கு தேவையில்லை. அதை இவர் ஒரு ஆழ்வார் ஒருத்தர் பாடுவார். பச்சை மாமலை போல்மேனி பவழவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கம். இந்திரலோகம் போய் ஆடுற அந்த இது கூட எனக்கு தேவையில்லை. இதை ஒட்டி தான் அவரும் பாடினார். வானேயும் பெரில் வேண்டேன். வானம் கிடைச்சாலும் எனக்கு தேவையில்லை ஐயா. வானேயும் பெரில் வேண்டேன், மண்ணாழ்வான் மதித்தும் இரேன். மண்ணாழ்வான்னா யார்? அரசன். இன்னைக்கு அரசன் யார்? இங்கே ஒரு அரசன் இருக்கான் மாநிலத்தில், அங்கே ஒரு அரசன் இருக்கான். அந்த ரெண்டு பேரில் எனக்கு தேவையில்லை. அவனை என்னை மதிக்கணுங்கிற ஏன்? நான் சிவனடியார். சிவனடியாராக இருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் என்னை மதிக்கணுங்கிற தேவை எனக்கு கிடையாது. நாமார்க்கும் குடியேறும் எவனுக்கும் நான் பற்றி கவலைப்படாது. மண்ணாழ்வான் மதித்தும் இரேன் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. அப்போ என்ன வேணுமா? உன் அருள் பெருநாள் என்று என்றே வருந்துவனே. சரியா? உன்னுடைய அருள் எனக்கு என்னைக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் வருந்தி கொண்டிருக்கிறேன். அதனால் திருவாசகம் உள்ளத்தை அப்படியே உருக்கக்கூடியது. திருவாசகத்துக்கு உருகார், உருவாசகத்துக்கு முருகார். அதனால தான் ஒரு ஆங்கிலம் என்ன பண்ணான், ஜி போக்குன்னு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அவன் எழுதிட்டு என்ன செய்வாங்க, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துட்டு அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்தாங்க தெரியுமா? த சேக்கரட் அட்டரன்சஸ் ஆஃப் மாணிக்க வாசகர்னு சொன்னான். அட்டரன்சஸ்னால் வெளிப்பாடுகள், தூய வெளிப்பாடுகள். அவங்க இதில் பைபிளில் அப்படி தான் சொல்லுவாங்க. மத்தேயு எழுதின வெளிப்பாடு, சுவிசேஷம்னா வெளிப்பாடு, மத்தேயனுடைய வெளிப்பாடு, லூக்காவினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லுவாங்க. மாணிக்க வாசகனுடைய உள்ள வெளிப்பாடுகள். அப்போ என்ன எழுதுனா தெரியுமா? வெறும் மாணிக்க வாசகர்னு எழுதலை. ஏன் வெறும் மாணிக்க வாசகர்னு எழுதலைன்னா,
அவன் என்ன நினைப்பானா, ராபர்ட் ப்ரௌனிங், ஷெல்லி, கீட்ஸு இவங்கள மாதிரி ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் எவனோ ஒரு பொயட் ஒருத்தன் எவனோ கவிஞர் எழுதியிருப்பான்னு சொல்லிடுவாங்கங்கிறதுக்காக செயின்ட் அண்டு சேஜ் மாணிக்க வாசகர்னு குறிப்பிட்டாராம் போக்கு. செயிண்ட்னா தூய புனிதமான, சேஜ்னா ஞானி. அப்போ அவனுக்கு இருக்கிற அந்த உரைப்பு, அந்த உணர்வு நமக்கு வேணும். உணர்வு உரைப்பு ரெண்டும் நமக்கு வேணும். எது படிக்கிறது? 2 பாட்டோட போதும், நிப்பாட்டத்தில் போகிறேன். முடிச்சுட்டேன், அடியன் முடிச்சுட்டேன். சரி, திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி. அப்புறம்